டாஸ்மாக்ல ஊழல், பத்திரப்பதிவுல ஊழல், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துல ஊழல், மின்துறையில ஊழல், பெல் டிராக்டர்கள் வாங்குறதுல ஊழல் பட்டியல்ல இப்போ துவரம்பருப்பு ஊழலும் சேர்ந்திருக்கு. பாமர மக்களுக்கு குறைந்த விலையில நியாய விலை கடையில அரிசி, சர்க்கரை, பருப்பு கொடுக்கப்படுது. இப்போ அந்த துவரம் பருப்புலையும் இந்த ஊழல் மாடல் அரசு பெரும் ஊழல் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ரேஷன் கடைகளுக்கு 60,000 டன் துவரம் பருப்பு வாங்க டெண்டர் போட்டப்போ சில நிறுவனங்கள் கிலோவுக்கு 90 ரூபாய் விலை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அந்த பருப்பை தனியா வெளி சந்தையில வாங்கினா கிலோ 75 ரூபாய்க்கே வாங்கலாமா. இந்த செய்தி வெளியானதால அதிக விலையான பொங்கி எழுந்த அதிகாரிகள் அந்த நிறுவனங்களோட அதிரடி பேச்சுவார்த்தை நடத்தி விலையை குறைச்சிருக்காங்க. எவ்வளவுன்னு கேளுங்க, 1 ரூபாய். அடேங்கப்பா! ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் நடத்தின அதிரடி பேச்சுவார்த்தையில 90 ரூபாய்க்கு கொடுக்கறதா சொன்ன பருப்பை 1 கிலோ 88 ரூபாய் 50 பைசாக்கு கொடுக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான அதிரடி இல்ல? அட, நான் சொல்லலங்க. உடன்பிறப்புகள் இப்படித்தான் ஸ்டாலின் அரசோட செயல்பாடுகளை பாராட்டி பூரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இதே நிறுவனங்கள் அதே துவரம் பருப்பை கிலோ 81 ரூபாய்க்கு குஜராத்துக்கு கொடுக்கறாங்களா. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இந்த விலைன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல செலவு அதிகம்னு சொல்றாங்களா நிறுவனத்தை சேர்ந்தவங்க. செலவு அதிகமா இல்ல அரசும் அதிகாரிகளும் அடிக்கிற கமிஷன் அதிகமான்னு தெளிவா சொல்லுங்கப்பான்னு கேக்குறாங்க மக்கள். சரி, குஜராத்தை விட கிலோவுக்கு 7 ரூபாய் 50 பைசா தானே அதிகம் அப்படின்னு நினைக்காதீங்க. 60,000 டன்னுக்கு 45 கோடி அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கு. அது யார் பணம்? நாம கற்ற வரி பணம் தானே. ஸ்டாலின் அரசோட இந்த செயல் பாமர மக்களுக்கு குறைந்த விலையில கொடுக்கப்படுற ரேஷன் கடை பொருட்களோட தரத்தையும் அரசோட நிர்வாகத்திறனையும் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கு. பொங்கலுக்கு உருகுன வெள்ளத்தையும் தரமில்லாத பொருட்களையும் கொடுத்து மக்களை ஏமாத்தின இந்த அரசு இப்போ மக்கள் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தரமில்லாத பருப்பை கொடுத்து மக்களுக்கான அரசுன்னு விளம்பரப்படுத்திக்க தயாராகிடுச்சு. பருப்பு அதிக விலைக்கு வாங்குற ஊழல் ஒருபுறம் இருக்க, வாங்குற பருப்பு முறையா மக்கள் கிட்ட போய் சேருமான்றதும் பெரிய கேள்வியாவே இருக்கு. ரேஷன் கடையில இருக்கிற அரிசி, சர்க்கரை எப்படி காணாம போகுதோ அதே போல இந்த பருப்பையும் கள்ளச்சந்தையில வித்து அதுலயும் உடன்பிறப்புகள் கல்லா கட்டி சர்க்காரிய கமிஷன் கிட்ட காட்டின கணக்கு போல காட்டிடுவாங்கன்னு சொல்றாங்க திமுகவை பத்தி தெரிஞ்சவங்க. ஏழைகளுக்கான அரசுன்னு மார்த்தட்டிக்கிற ஸ்டாலின் அரசோட இந்த செயல் ஏழைகள் வயிற்றில் அடிக்கிறதாவே பார்க்கப்படுது. தனியார் நிறுவனங்களோட லாபத்துக்காகவும் கமிஷனுக்காகவும் அரசு செயல்படுறதா மக்கள் கொந்தளிக்கிறாங்க. இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து விலை குறைப்பு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி வெளி சந்தை விலைக்கே வாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்துறாங்க மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணுவாசகன்.